நல்ல இயக்குனரை ஆளுக்கு வச்சு செஞ்சா கடுப்பாக மாட்டாரா பின்ன? அப்படிதான் ஹீரோவே வேண்டாம், இனிமே ஹீரோயினுக்கு தான் நான் கதை சொல்லுவேன்னு முடிவெடுத்திருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். அஜித் படமான என்னை அறிந்தால் வரைக்கும் கௌதம்க்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப சூர்யாவோட பிரச்சனை ஏற்பட்டு படம் டிராப் ஆச்சோ அப்பவே இவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து சிம்புவோட அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்துல இன்னும் நிறைய பிரச்சனை அவருக்கு வந்தது. அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தனுஷுடைய நடிப்புல என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற திரைப்படத்தை தொடங்கினாரு. அதுவும் பாதியிலே நிக்குது. அவர் தயாரிச்ச நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படமும் ரிலீஸ் ஆகாம சிக்கல்ல இருக்கு. அதுக்கப்புறமா விக்ரமோட நடிப்புல இவருடைய டைரக்ஷன்ல துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் பாத்தீங்கன்னா 4 நாட்கள் தான் நடந்திருக்கு. எப்போ ரீஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதும் தெரியல. இவ்வளவு பிரச்சனைகளால கடுப்பான கௌதம் வாசுதேவ் மேனன் இனிமே ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட தான் நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற தெளிவான முடிவு எடுத்திருக்காராம். ஹீரோயின் அனுஷ்கா அப்படிங்கிறாங்க. கௌதம்காக ஸ்டைலிஷாக மாற போறாங்களா அனுஷ்கா. சோ இந்த படத்தை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.